அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் பிரணேஷ் பேசுகிறேங்க. இது ஒரு முக்கியமான பதிவு மக்களின் கவனத்துக்காக. அயோத்தியாவில் நடக்கிற விஷயங்கள் ரொம்ப மனசுக்கு டிஸ்டர்பான விஷயமா இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அயோத்தியா ராமர் கோயில் டொனேஷன் விஷயத்தில் நிறையா கையாடல் இல்லை திருடு நடந்திருக்குமோங்கிற சந்தேகத்தில் ஒரு எஃப்ஐஆர் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 8 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 8 பேரும் கோயில் நிர்வாகத்துக்கு ரொம்பவே க்ளோஸாக தொடர்புடையவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அந்த டொனேஷன் கேஷ் எல்லாம் இருக்குல்ல, அதை கவுண்ட் பண்ணுற சம்மந்தப்பட்டவர்கள், ஜுவல்லரிஸை மெயின்டைன் பண்ணுற அது மாதிரி முக்கியமான ஊழியர்களாக இருக்காங்க. இந்த ஊழியர்கள் மட்டும்தான் பிரச்சனையா, இல்லை ஊழியர்கள் அரெஸ்ட் பண்ணுங்கிறது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்கா, இல்லை அந்த ராம் ஜென்மபூமி ட்ரஸ்ட் சம்மந்தமான அதிகாரிகளும் இதில் உடந்தையாங்கிறது பெரிய சர்ச்சை ஓடிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அவுட் கோயிங் செக்ரட்டரி சாம்பை ராய்னு ஒருத்தர் பேரும் அடிக்கடி சர்ச்சையில் சிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி பல சர்ச்சைகள் பூமியில் ஸ்ரீராம ஜென்மபூமியில் சர்ச்சைகளாகவே சிக்கிட்டு இருக்குது ரீசெண்டாக ஃபியூ வீக்ஸாக. இது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு இந்திய குடிமகனாகவும் சரி, ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒருத்தங்க இது ஒரு பெரிய ஒரு அடையாளமாக எல்லோரும் கருதுனாங்க. அப்படி இருக்கும்போது இதை மக்கள் பெயரை சொல்லியும் கடவுள் பேர் சொல்லியும் இது மாதிரி தப்பான விஷயங்கள் இன்வால்வ் ஆகிறது, முறையாடல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த 8 பேர் அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணக்கப்புறம் இவங்களை ரெப்ரசன்ட் பண்ணி எந்த லாயர்ஸும் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது அயோத்தியா பார் அசோசியேஷன் முடிவெடுத்துருக்கிறாங்க. அது பெரிய பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா லாயர்ஸ் தே ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு மாரல் டிக்னிட்டியோட தேர் மேட் தேர் டெசிஷன். இது ஒரு கண்டிப்பாகவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக ரெப்ரசன்ட் பண்ண மாட்டோம். அப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா அந்த லாயர் கண்டிப்பாக 5 lakh பெனால்ட்டி அசோசியேஷன் கொடுத்துட்டு தான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு தே நோ தி சிவியாரிட்டி ஆஃப் தி ப்ராப்ளம். அந்த லோக்கல் பீப்புள், லோக்கல் பார் அசோசியேஷன், தே நோ தி சிவியாரிட்டி ஆஃப் தி ப்ராப்ளம். இது மட்டும் கிடையாதுங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு. இதில் மேக்னிட்யூட் என்னன்னே தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், 7 கோடிக்கு மேலே டொனேஷனில் கையாடல் ஆகிருக்குங்கிறது தான் இப்போ சர்ச்சைகள் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவல் நம்பர் இன்னமே ஸ்டில் நாட் எட் ரிவியல்டு பிகாஸ் இன்வெஸ்டிகேஷன் அண்டர்வே. ஏன் சார் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கே தெரியும், இது ரொம்பவே பொலிட்டிக்கலாகவும் ரொம்பவே லீகலாகவும் சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம். இதில் பொலிட்டிக்கலும் லீகலுக்கும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஃபினான்ஷியலாக ஒரு முக்கியமான கோயில். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, 2024-25 ஆனுவல் அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஆனுவல் இன்கம் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 325 crores இந்த கோயிலோட டேர்ன் ஓவராக இருந்திருக்கு. அதில் ஆல்மோஸ்ட் டொனேஷன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்தும் போது மோர் தென் 325 crores சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு கோயிலாக இருந்திருக்கு. இது பாதுகாக்கிற பொறுப்பும் சரி அந்த ட்ரஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது கடவுளோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பாதுகாக்கிறதும் சரி, மக்களோட நலன் பாதுகாக்கிறதும் சரி, அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை. பட் அந்த ட்ரஸ்ட்டே அது எது பாதுகாக்கணுமோ அவங்களே இது மாதிரி முறைகேடுகள் கையாடல் சர்ச்சைகள்லாம் சிக்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அதனால் யார் இதில் இன்வால்வ் ஆகிருந்தாலும் சரி, கவர்மெண்ட் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி பார்ட்டி பீப்புள் இன்வால்வ், தே ஷுட் மேட் அக்கௌண்டபிள். தட்ஸ் வாட் வி ஆல் விஷ். அதே சமயம் காங்கிரஸ் கட்சி சார்பாக அஜய் ராய் சார் மாநில தலைவர் போராடிட்டு இருக்காரு. அவர் அயோத்தியா டெம்பிளுக்கும் அயோத்தியா மக்களை போய் பார்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுக்காம யோகி ஆதித்யநாத் சார் முதலமைச்சர் தடுக்கிறார். ஏன் தடுக்கணும்? மடியில் கனமில்லினா எதுக்காக தடுக்கணும்னு தெரியல. பட் இது எல்லாமே அவங்களுக்கு நியாயமான கோரிக்கையை அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு போராடுறதுக்கான உரிமையை கண்டிப்பாக கவர்மெண்ட் கொடுக்கணும். இந்த விஷயத்தில் நியாயமான ஒரு கோரிக்கைகளே மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதே மாதிரி மக்களும் உணர்ந்துக்கணும். இது வெறும் மதத்தையும் கடவுள் பேரையும் சொல்லி அரசியல் பண்ணுறது எக்காரணத்துக்கு எந்த விதத்துலேயும் நியாயமானது ஆகாது. உண்மையான கடவுள் பக்தி இருக்கிறவங்க, அறநிலையில் வாழ்கிறவங்க கடவுள் பெயரை சொல்லி எந்த விதத்துலேயும் பாலிடிக்ஸ் பண்ண விரும்ப மாட்டாங்கிறது மக்கள் உணர்ந்துருப்பாங்க, நிறையா பார்த்துருப்பாங்க. அது நீங்கள் ரீசெண்ட் எலெக்ஷனில் அயோத்தியாவில் யார் ஜெயிச்சது, எப்படி எலெக்ஷன் போச்சுங்கிறது வச்சு பார்த்தாவே தெரியும். மக்கள் ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க. பட் இட்ஸ் ஹை டைம் தட் யூ ஹவ் டு எண்ட் தி பாலிட்டிக்ஸ் by using religion's name or God's name. Thank you. Jai Jagat.